திருவோணமலையிலேருந்து நல்ல தண்ணிக்கு தான் பயணம். மணி பார்த்தீங்கன்னா காலையில் 6:20. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 266 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ நான் பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து ட்ரிங்கோ டவுனில் இருந்து போயிட்டு இருக்கிறேன். ட்ரிங்கோவில் வந்து எங்கே பயணம் போனாலும் இந்த இடத்துல நான் பூ வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு போவது வழக்கம். எப்போவுமே இந்த வேளாங்கண்ணி மாதம் என்னை கைவிட்டதில்லை. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு பைக் ட்ராவல் ஒன்றை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பைக்குன்னு சொன்னால் பெரிய பைக் இல்லை, ஸ்கூட்டி தான், 125cc ஸ்கூட்டி. நான் போகிற பயணம் வந்து திருவோணமலையிலேருந்து மஸ்கெலி என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறேன். அதாவது கிழக்கு மாகாணத்திலிருந்து மத்திய மாகாணத்துக்கு தான் போக போகிறேன். பயணத்துடைய தூரம் பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர். இந்த பயணத்துக்குரிய காரணத்தை நான் வீடியோ இறுதியில் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவோணமலையிலேருந்து 37 கிலோமீட்டர் தூரத்தில் கந்தலாய் குளம் அமைஞ்சிருக்கு. கந்தலாய் குளத்தையும் பார்த்துட்டு அப்படியே அபரண போகிற வீதியில் அம்மாச்சி கடையில் என்னுடைய காலை உணவை எடுத்துட்டு அப்படியே மீண்டும் என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் அபரண காட்டுக்குள்ளே போகிறேன். இந்த டைமில் வந்து யானைகளை பார்க்கக்கூடியதாக இருக்காது. இருந்தாலும் என்னுடைய அதிர்ஷ்டத்துக்கு நான் 2 யானைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. யானைகளையும் பார்த்துட்டு அப்படியே தம்புல நோக்கி போயிட்டு இருந்தேன். என்னுடைய பைக்கில் பெட்ரோலும் குறைஞ்சி போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு ஷெட்டில் நிப்பாட்டி என்னுடைய பைக்குக்கு பெட்ரோலை நிரப்பிக்கொண்டு மீண்டும் தம்புள்ள நகரத்தில் இருந்து மாத்தலை என்று சொல்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களாண்டா போகிற வழி ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு பாதையாக தான் காணப்படுது. அப்படியே நான் ஒரு பொலித்தீனையும் எடுத்துகிட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு காலையிலே கொஞ்சம் அவ்வளோ நல்லம் இல்லை. பிறகு நான் மாத்தலையிலேருந்து போயிட்டு இருக்கிற நேரம் அழுவியாறு என்று சொல்லி ஒரு வியாரையும் காணக்கூடியதாக இருந்துச்சு. அந்த வியாரையும் நான் தூரத்தில் வந்து ஒரு வீடியோவை எடுத்துட்டு பிறகு மாத்தலையிலிருந்து கண்டி நோக்கி போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்களன்னு சொன்னால் மாத்தலை முத்துமாரியம்மன் கோயிலையும் காணக்கூடியதாக இருந்துச்சு. ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு கோயில். எனக்கு முன்னாடி ஒரு ரயில்வே பாலம் ஒன்று இருக்குது. இந்த பாலத்துக்கு பேர் தான் யக்காகே பாலம் என்று சொல்லுவாங்க. இதனுடைய தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா பேயினுடைய பாலம் என்றது தான் அர்த்தம். இந்த பாலம் வந்து இலங்கையில் கண்டி பேராதீனியில் தான் அமைஞ்சிருக்கு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த தித்வா புயலின் காரணமாக இந்த பாலம் வந்து சேதமடைந்து காணப்படுது. தற்போது இந்த பாலத்தை மீள் புனரமைப்பு செய்து வராங்க. ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு. லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு கடை ஒன்று நிப்பாட்டி இருக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு சாப்பாடு வீட்டுக்கு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸ், பருப்பு கறி, பைத்தங்காய், கீரை சம்பல், காளான் வதக்குனது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பப்படம், எக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீ தாங்க ஆரம்பிக்கலாமா? தூரத்தில் பாருங்க மலை உச்சியில் ஒரு டவர் ஒன்று மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் தான் அம்புலுவான்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்புல நகரத்தில் தான் அமைஞ்சிருக்குது. இதுவும் தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம்தான். நாவலப்பிட்டியிலேருந்து கம்போல போகிற வழியில் பெரியதோர் மண் சரிவு போய் ரயில்வே தண்டவாளங்கள் எல்லாம் பிறண்டு போய் கிடக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மகாவலி கங்கை தான் இருக்குது. இந்த இடத்துல மண் சரிவு காரணமாக 20 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளம் ஒன்று உடைஞ்சி போய் கிடக்குது. இந்த தண்டவாளம் உடைந்து போன காரணத்தினால கொழும்பிலிருந்து பதுளை போகிற ரயில் வந்து முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே பாதையை மீண்டும் திருத்தி அமைப்பதற்கு ஓரிரு ஆண்டுகள் எடுக்கப்படும் என்று கூறப்படுது. அப்படியே நாவலப்பிட்டி போகும் வழியில் ஒரு தொங்கு பாலம் ஒன்று இருந்துச்சு. அந்த தொங்கு பாலத்தையும் பார்த்துட்டு இப்போ நான் நாவலப்பிட்டி டவுனுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகிட்டு இருக்கிறேன்.
ஸோ பார்த்திங்கன்னா முன்னுக்கு அழகான மலைத்தொடர்கள்லாம் காணப்படுது. நாவலப்பிட்டி டவுன்லேருந்து கினிகெத்தன் என்று சொல்கிற இடத்துக்கு 13 கிலோமீட்டர் தூரம். ஸோ பார்த்திங்கன்னா பைக்கில் 2 கட்டு தான் பெட்ரோல் இருக்குது. ஸோ பெட்ரோலையும் நிரப்பிக்கொண்டு அப்படியே மறுபடி யூட்டர்ன் அடித்து அப்படியே நல்ல தண்ணி என்று சொல்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். இந்த ஜங்ஷனில் இருந்து தான் நாங்கள் சிவனொளி பாதமலைக்கு போகணும். நேராக பஸ் போகிற ரோட் வந்து ஹட்டன் போகிற ரோட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போர்டு இருக்குது, சிவனடி பாதம் 35 கிலோமீட்டர்னு சொல்லி. ஸோ இதுதான் நோட்டன் பிரிட்ஜ் என்று சொல்லுவாங்க. நோட்டன் பிரிட்ஜையும் கடந்து முன்னுக்கு போயிட்டு இருக்கிற நேரம் சப்தகன்யான்னு சொல்கிற 7 மலைத்தொடர் குன்றுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த சப்தகன்யா மலைக்கு கீழால் லக்ஷபானை என்று சொல்கிற ஒரு வாட்டர்ஃபாலையும் காணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வியூ வந்து ரொம்பவுமே அட்டகாசமான ஒரு வியூ தான் இது. ஸோ இந்த நாளில் வந்து வாட்டர்ஃபாலில் நீர் குறைஞ்சதால் சேஃப்டியாக போய் வரலாம். இப்போ நாங்கள் நல்ல தண்ணி என்ற ரோட்டில் தான் போக போகிறோம். வர்ற வழியில் நிறையான மழை ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. நான் கொண்டு பேக் எல்லாத்துக்கும் பொலித்தின உரையெல்லாம் போட்டு செட் பண்ணி வந்துட்டேன். சரியான புதிராக இருக்குது. இப்போ நான் நல்ல தண்ணி பக்கத்தில் வந்துட்டேன். அந்த நல்ல தண்ணி போகிற வழியில் ஒரு இந்த டேம் வந்து இருக்குது. அழகான ஒரு டேம் உண்டு பாருங்க. இந்த டேமுக்கு பேர் வந்து மௌசக்கல்லி என்று சொல்லி சொல்கிறாங்க. நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னாடா, எனக்கு இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. அப்போ நான் புது ஆஃபீஸை தேடி போயிட்டு இருக்கிறேன். இது வந்து சிவனொளி பாதமலை அடிவாரம். ஸோ இன்றைக்கு தான் ஃபஸ்ட் நாள் நான் ஆஃபீஸுக்கு போகிறது. காலையில் 6:20 விட்டு வெளிக்கு வந்தேன். இப்போ நான் நினைக்கிறேன் 5:30 மணிக்கிட்ட ஆகுது. அப்படியே மேலே நடந்து போகணும். இந்த மலையில் நனைஞ்சதால் ஃபுல்லாக உடுப்பெல்லாம் நனைஞ்சிட்டு. ஸோ அதால் சரியான குளிர். முன்னாடி பாருங்கள் கருப்பு கலர் பிக்கப் ஒன்று இருக்குது. இந்த வாகனம் இனி எந்த கையில் தான் இருக்கும். சுக்கமாக சொல்ல போனால் இந்த வாகனத்தை நான் ஓட்டுறதுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னுடைய ஆஃபீஸை தேடி போயிட்டுருக்கிறேன். முன்னுக்கு பாருங்கள் மகர தோரணைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சிவனொளி பாதம் மலைக்கு போகிற என்ட்ரி தான் இது. ஸோ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு புத்த சிலை ஒன்று இருக்குது. இந்த புத்த சிலைக்கு ஆப்போசிட்டில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஆஃபீஸுக்கு நான் இப்போ தான் முதல் தடவையாக நான் போக போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.